வெறும் 57 நாளுங்க. எதுக்கு? 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் கலைஞர் பாரு. 57 நாளுக்கு பாம்புக்கும் பள்ளிக்கும் பாளையங்கோட்டை ஜெயில என்ன வேலை? 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு ஒரு பாட்டை போட்டு என் தாத்தன் பெரியப்பன் சித்தப்பன் எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க. ஆனா கூட சொன்னாங்க 40 ஆண்டுகள் தண்டனை, 4.5 ஆண்டுகள் சிறை. எந்த சிறை? இன்னைக்கு இருக்கிற புழல் சிறை போலவோ, திருச்சி சிறை போலவோ, மத்திய சிறை போலவோ கிடையாது. கழிவறை கிடையாது, கழிவறை இல்லாத சிறை. கழிவறை போக வேண்டும் என்றால் அந்த ஒரு 10க்கு ஒரு 8க்கு 6 அறை, அந்த ஓரத்தில் ஒரு மண் சட்டி இருக்கும். அந்த மண் சட்டியில தான் மலம் கழிக்கணும். காலையில 6 மணிக்கு மரத்தை கொண்டு கொட்டிட்டு வெயில்ல அந்த சட்டியை காய வைக்கணும், திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும். கழிவறை இல்லாத, மின் விளக்குகள் இல்லாத, மின்சாரம் இல்லாத சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற ஒரு செக்கை ஒரு மனுஷன் இழுத்தாண்டா நம் பாட்டன் வஉசி. மொத்தா சென்னையில் அவருக்கு சிலை இருக்காடா? கருணாநிதி என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, பெரியார் என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, அண்ணா என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, என் பாட்டன் வஉசிக்கு இல்லாத சிலை. அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி நூலகம், கருணாநிதி மருத்துவமனை 57 நாள் இருந்தவனுக்கு 4.5 வருஷம் கோயம்புத்தூர், பாலக்காடு, கண்ணூர் சிறையிலே தவிச்சான். வெளியே வந்தான். இதே சென்னையில, இதே கொளத்தூர் தொகுதியில மண்ணெண்ணெய் வித்தாண்டா. மண்ணெண்ணெய் வித்தான். மளிகை கடை நடத்தினான். தோத்து போனா. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் துக்கநிதி, துயர்நிதி, பல நிதி வரும். பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி. ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஹம்மர் காரு. என் அன்பிற்குரிய மக்களை, வெள்ளைக்காரனை விரட்ட காலா லாபியா என்ற கப்பலை கட்டிய வஉசியினுடைய கொள்ளுப்பேரன் சுப்பிரமணி எப்படி செத்து போன தெரியுமா? கொள்ளு பேரன்கள் மதுரையில சித்தாள் வேலை 200 ரூபாய்க்கு சித்தாள் வேலை பார்த்து வீடு இல்லாம கோவில் வாசல்ல படுத்து கிடந்து செத்து போனான்டா. இந்த இனத்துல பிறந்தவன். நீ கருணாநிதியை தூக்கி பிடிக்கிற, நீ ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற. யார் இவர்கள்? 250 கோடியில 2 ஏக்கர்ல மணி மண்டபம். 250 கோடி நீ வச்சுக்க. வஉசி மட்டும் தான் புறக்கணிக்கப்பட்டாரா? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், முத்துராமலிங்க தேவர், கக்கன். கடைசி காலத்துல மருத்துவத்துக்கு காசு இல்லாம மதுரை அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க வழி இல்லாம ஒரு இது இல்ல, பெஞ்ச் இல்ல, ஒரு நாற்காலி இல்ல, பாயில படுத்து கிடந்து செத்து போனார் கக்க. இதே 50 ஆண்டு ராமசாமி என்கிற புதுக்கோட்டையினுடைய அமைச்சர், காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் ராமசாமி சென்னையில செத்து விட்டாரு. கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் காசு இல்ல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சேகர்பாபு இருக்கிற காசு எவ்வளவு? மா சுப்பிரமணியன் இருக்கிற காசு எவ்வளவு? ஏவா வேலு கிட்ட, KN நேரு கிட்ட, KKSSR கிட்ட, அன்பில் மகேஷ் கிட்ட இருக்கிற காசு எவ்வளவுடா? ஓட்டு போடுற வெக்கம் இல்லாம கரை வெட்டி கட்டிக்கிட்டு திமுக வெக்கம் இல்ல உனக்கு? வெக்கம் இல்ல? எத்தனை 1000 கோடி. எனக்கு முன்பாக பேசி அக்கா சொன்னாங்க 70 ஆண்டு கால திமுக 70 ஆண்டுகள ஆட்சியில 4,80,000 கோடி கடனு. இந்த 4 வருஷ ஆட்சியில 4 லட்சம் கோடி கடன். மொத்தம் 9,20,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளிக்கல்வித்துறையில 250 பள்ளிகளை நடத்த முடியாமல் அரசு இழுத்து மூடுகிறது. தனியார் பள்ளி வளர்ந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்க சென்று நான் திரும்பி வந்த காற்று. பிரியா என்கிற ஒரு பெண், கொளத்தூர் தொகுதியை சார்ந்த, முதலமைச்சர் தொகுதியை சார்ந்த பிரியா என்கிற ஒரு வீராங்கனை, கால்பந்து வீராங்கனை, முட்டியில ஒரு சின்ன பிசகல் ஏற்படுச்சு, தசை பிடிப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போறா. காலில் ஒரு சின்னதா அறுவை சிகிச்சை பண்றான். கால் அழுகி போச்சு. காலை வெட்டினான். திருப்பி மீண்டும் மருத்துவமனை கொண்டு போறாங்க. என்ன பண்ணான்னு தெரியல, இறந்து போச்சு பிள்ளை. நடந்துச்சா இல்லையா? ஒரு அரசு
காவல்துறையினுடைய ஏட்டு தலைமை காவலுடைய மகளுக்கு தவறான இன்ஜெக்ஷனை செலுத்தி காய்ச்சலுக்கு போன பிள்ளைக்கு 2 காலும் கருகி போச்சு. அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுப்பதற்கு சீட் இல்லாம A4 சீட்ல எக்ஸ்ரே எடுக்கிறான். 9 லட்சம் கோடி கடன். என்ன எந்த துறை வளர்ந்திருக்கிறது? சுற்றுலாத்துறை, பால்வளத்துறை, நெசவுத்துறை, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கிறதா? எதுவும் வளரல. எதுவும் வளரல. கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றான். அந்த கோயம்புத்தூர்ல கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் நசுங்கி கிடக்கிறான். அவனை சந்திக்க வக்கில்ல, துப்பில்ல. திருப்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஆண்டு வருமானமாக இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருப்பூர் கூடிய தமிழர்கள் நசுங்கி கிடக்கிறான். அவனை கேட்பார் இல்ல, பார்க்க வக்கில்ல, துப்பில்ல. தமிழ்நாடு 10 லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய முடியாம தவிச்சு நிற்கிறான். அதுவும் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பாருங்க. மொத்தமே 3 மாசம் தான் வேலை. வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். அது 3 மாசம் தான் வேலை. பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய வேட்டி சேலையை தயாரிக்கிற வேலை 12000 ரூபாய் தான் மொத்த ஆண்டுக்குமே. அந்த நெசவாளர்கள் வறுமையின் கோர பிடியில கிட்னியை வித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் சொல்றான், திராவிட மாடல் ஆட்சி. உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நம்ம இந்த விவேக் ஒரு படத்துல, பேரகல் படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு. அது மாதிரி சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உங்களுடன் ஸ்டாலின். குழுகுழுன்னு இருக்கும், குற்றாலத்துக்கு வாங்க. அப்படி பேர் பூரா பாருங்க, அழகழகா வைப்பாங்க. தூய தமிழ் அப்படி அழகா வைப்பாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. முந்தா நாள் அரும்பாக்கத்துல MMTA காலனில வீரபத்ரன் கோவில் தெருவில் தீபா என்கிற 41 வயது பெண்மணி, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழியில் விழுந்து இறந்து விட்டது. உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா? உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா? உனக்கு லண்டன் ஒரு கேடா? தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி 4:30 மணிக்கு வேலைக்கு போனவங்க 1 மணி நேரம் மழைக்கு மின் உயர் அழுந்து விழுந்து தண்ணியில விழுந்து செத்து போயிட்டாங்க. திராவிட மாடல், புடுங்கின மாடல். திருப்பூர்ல கூடிய முதலாளியை சந்திக்க மாட்டார், கோயம்புத்தூர் முதலாளியை சந்திக்க மாட்டார், நெசவாளர்களை சந்திக்க மாட்டார், மீனவர்களை சந்திக்க மாட்டார், தமிழ்நாட்டில் கூடிய எந்த முதலாளியும் சந்திக்க மாட்டார். ஆனா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு போயிருவார். வட்டம் கிளம்புறாங்க. 4 முறை கிளம்பியிருக்காங்க இது வரைக்கும். இது 5வது முறை. நான் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்து 7000 கோடிகளை கொண்டு வந்தேன். அமீரகத்துக்கு போயிட்டு வந்து 4000 கோடிக்கு கொண்டு வந்தேன். சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த போதெல்லாம் நான் வந்து 10,000 கோடிக்கு கொண்டு வந்தேன். இந்த முறை நான் ஜெர்மனி லண்டன் போன்ற பாடல்கள் கொண்டு போய் நாங்கள் 7000 கோடிக்கு கொண்டு இருக்கிறோம். அதில் திட்டத்துக்கும் இதாக இருக்கு, வருத்து மனசு கஷ்டமா இருக்கு. நேரில் பார்த்தவர் நல்லா பேசுறாப்புல. என்னையா இது? தமிழ்நாட்டில் மீன், அக்கா சொன்னாங்கல்ல, மீன் இருக்கு பாருங்க. உலகத்திலே இல்லாத மீன்கள் நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு. வாழை மீன், வஞ்சிர மீன், கெண்ட மீன், கழுத்து மீன், நண்டு, இறால், உலகத்தில் இல்லாத மீன்கள் இருக்கு. அந்த மீனை வைத்து பல லட்சம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். அமெரிக்க நாடு சோளம், கரும்பு, பார்லி, வேற எதுவும் பெருசா உற்பத்தி பண்ண முடியாது. ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில பழங்கள், கரும்பு, சோளம், பார்லி இதான் உற்பத்தி ஆகும். நீங்க ஆஸ்திரேலியா போனா செர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள், இதுதான் டிராகன் ஃப்ரூட், இதான் உற்பத்தி பண்ண முடியும். அமீரகம் போனீங்கன்னா, துபாய் நாள் போனா பேரிச்சம்பழம், அதான் உற்பத்தி ஆகும். நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா முழுக்க கோதுமை, முழுக்க நெல், அவ்வளவுதான். நீங்க ஆந்திரா போனீங்கன்னா முழுக்க மிளகா, கர்நாடகா போனீங்கன்னா முழுக்க பெங்களூர் பீச், கத்திரிக்காய், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே நெல்லில் 300 வகை. சம்பா என்றால் காட்டு சம்பா, கரடி சம்பா, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, ஆத்தூர் சம்பா என்று சம்பால மட்டும் 22 வகையான சம்பா, 300 வகை நெல்லு. பனையா, அந்த பனையிலே காட்டு பனை, கதலி பனை, நீலப்பனை, வலிய பனை, சனப்பனை, வாதப்பனை, திப்புளி பனை, குடலர் பனை, கிச்சிலி பனை, ஈழப்பனை, சீனப்பனை, வாதப்பனை என்று 33 வகை பனை மரங்கள் நம்மகிட்ட இருக்கு. தங்கம் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, மின் தேவைக்கு அதிகமாக பெட்ரோலியம் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. என்ன இல்ல, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 354 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்ல நம்மகிட்ட? மாம்பழம் விளையாதா? விளையும்.
கரும்பு விளையாதா விளையும், உருளைக்கிழங்கு விளையாதா விளையும், ஆப்பிள் விளையாதா விளையும், ஸ்ட்ராபெரி விளையாதா விளையும், கேரட் விளையாதா விளையும், பீட்ரூட் விளையாதா விளையும், பீன்ஸ், கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், உப்பு என்று உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் விளைகிற ஒரே மாநிலம் நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இல்லையா இருக்கிறான், அறிவிச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர் இருக்கிறான், உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த இளைஞர் இருக்கிறான். வேற என்ன இல்லை உன்ட்ட? இந்தியா முழுக்க நீங்க போங்க, அருவியை தூரத்தில் நின்று பார்த்து செல்ஃபி எடுப்பான். உலகத்திலேயே அருவியில குளிச்சு கொண்டாட முடியும் என்றால் அது நம்ம குற்றாலத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி அருவிகள் இருக்கிறது. காஷ்மீர் கடுமையான பனிப்பொழிவு, போக முடியாது, ரசிக்கலாம். ஆனால் சரியான குளிர், ரசிக்கக்கூடிய குளிர், அனுபவிக்கக்கூடிய குளிர் கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி. என்ன இல்லை உன்ட்ட? என்ன இல்லை? அழகான கன்னியாகுமரி இருக்கிறது, ஆகச்சிறந்த நெல்லை இருக்கிறது, மணக்க மணக்க மல்லியை கொடுக்கக்கூடிய மதுரை இருக்கிறது, மிகச்சிறந்த தொழில் சாலையை உருவாக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்கிறது. என்ன இல்லை? மிகப்பெரிய திரைப்பட நகரமாக சென்னை இருக்கிறது. என்ன இல்லை? நல்ல ஆத்தா அப்பங்கிட்டுக்கு பிறந்தவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, வேற எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. நோக்கமற்ற தலைமைகள், குறிக்கோளற்ற தலைமைகள், தன் குடும்பம். அப்படி பாருங்களேன், ஃபார்மட் பண்ணி உருவாக்குறாங்க. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடிக்க வைக்கிறாரு. விளங்கல, எப்படி விளங்கும்? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் இப்பவே சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? விளங்குமா? திரைப்படத்தில் வசனம் வரல, விளங்கல. நாடகத்தை நடிச்சு வச்சா நாடகத்துறையை நாசமாயிருச்சு, உருப்படலை. சரி, உனக்கு ஒரே வழி அரசியல்ரா, கூட்டுட்டாங்க. சினிமா கொண்டு போய் அரசியல். அப்புறம் உதயநிதி ஏதோ வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போறாருன்னு கிளம்பியிருக்காப்புல. நீ மொத்த தொழில் நாசமாக்கிடுவ அப்படின்னு சினிமாவுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சினிமாவில் இறக்குனாங்க. நம்ம போதாத காலம் படம் பார்த்தோம். ஒரு 10 படத்தை நடிச்சாப்புல. நயன்தாரா, ஹன்சியா மோத்வானி, எமி சாக்சன், அப்புறம் நம்ம நிமிதா பெத்துராஜ்னு ஒரு 5-6 படத்தை நடிச்சாப்புல. அப்புறம் சினிமால இருந்து அப்படியே அரசியலுக்கு தவுனாப்புல. திருப்பி அதே ஃபார்மெட்ல இன்பநிதி இறக்கி கலைஞர் டிவியுடைய சிஇஓ, இப்ப ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய சிஇஓ. சேம் ஃபார்மெட். இதுல என்ன பெரிய குடும்பம்னா 70 வயசுல இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்பு. மொழிப்போர்ல இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ அப்படின்னு பாரதிதாசன் பாட்டை பாடிக்கிட்டு போன ஒரு உடன்பிறப்பு. கருணாநிதி அண்ணா, கருணாநிதி எங்க தலைவர்னாங்க, அப்புறம் ஸ்டாலின் எங்க தலைவர்னாங்க, அப்புறம் உதயண்ணான்னாங்க. நான் கேட்கிறேன், இன்பண்ணான்னு சொல்றீங்களா? உங்க பொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய? எப்படி முழிக்கிறிய? இன்பண்ணாவுக்கு கும்பிட வந்துட்டாங்க. எங்களுக்கு அந்த குடும்பம் மட்டும் தாங்க சரியா வரும். ஏன்னா எங்களுக்கு எங்க குடும்பமே சரியா வராது, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும். எங்க உதயநிதி நாங்க சின்னவரை நாங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், எங்க இன்பண்ணைக்கு அவைய மட்டும் நாங்க ஆக்கிட்டோம்னா அந்த கட்டை வந்துடும். கட்டை வேணும்னா ஏன்டா அப்படி காத்திருக்கே, எங்க கிட்ட வாங்கடா, நாங்க வாங்கி தர செத்துருங்க. எங்க இன்பையாவ டேய், அது கருணாநிதி காலம், நீ ஆட்டம் போட்ட காலம். இது பிரபாகரன் பிள்ளைகள் வெகுண்டி எழுந்திருக்கிற காலம். நீ வா, நீ வா. 26 தேர்தல போட்டு பார்க்க வந்துட்டோம். வெறி கொண்ட வேங்கையா மாறி நிக்கிறோம். இன்ப நிதி தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை ஆளும் என்றால் மானம் உள்ள தமிழர்கள் எவனும் இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை அமைச்சர், கோனாருக்கு எத்தனை அமைச்சர், தேவேந்தருக்கு எத்தனை அமைச்சர், தேவருக்கு எத்தனை அமைச்சர், பறையருக்கு எத்தனை அமைச்சர், கவுண்டருக்கு எத்தனை அமைச்சர், முத்திரையருக்கு எத்தனை அமைச்சர், தெலுங்கருக்கு எத்தனை அமைச்சர் சொல்றா? நாயக்கருக்கு, நாயுடுக்கு, ரெட்டிக்கு 11 அமைச்சருங்க. கோனார்ல ஒரு ஆள் நினைக்கிறேன், 2 பேர் கோனார்ல. முத்திரையர்ல ஒரு அமைச்சர். 70 லட்சம் பேர் இருக்குன்றாங்க. அதுவும் எங்க அண்ணன் திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, செல்வகுமார்னு. அப்படி கேட்டா 1 கோடி முத்திரையர் பாப்புல. 1 கோடி முத்திரையருக்கு ஒரு அமைச்சர் ஏன் கொடுத்துருக்குன்னு எவனும் கேட்கல. 1 கோடி கோனார்ன்றாங்க. தென் மாவட்டத்தில் போனா தேவர் மரவரில் 1 கோடி, கல்லர்ல 1 கோடி, அகமுடியார்ல 1 கோடி, பிள்ளமார் 1 கோடி, அப்புறம் இங்க ஆதி தமிழ் கொடி அது 2 கோடி இருக்கு. பறையர், தேவேந்திரர் 1 கோடி, தேவேந்திர குலம், இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 25 கோடி வருது. 25 கோடி இருக்குன்றான். மொத்தமே 8 கோடி தான் மக்கள் தொகை. அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். 25 கோடி இருக்கின்றான். ஆனா 11 அமைச்சர் தெலுங்கர்கள் கொடுத்துக்கிறான். ஒருத்தன் பேசல, ஒருத்தன் கேட்கல. முதலமைச்சர் சுத்தி இருக்கிறது யார் முடிவெடுப்பது?
சென்னை மாநகராட்சிக்கு பிரச்சனைனா யார் வரணும்? ஒன்று நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கே என் நேரு வந்து கேட்கணும், ஐயா கேட்கணும். இல்ல கமிஷனர் சென்னை மாநகர ஆணையர் கேட்கணும். இல்ல சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் அம்மையார் பிரியா அவர்கள் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. இவர் வந்துடுவாரு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அங்க என்ன வேலை? வட சென்னையினுடைய ரவுடி டேய், நீ பேப்பரு. திமுக காரனுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியும். சும்மா ரவுடி, முன்னாள் ரவுடி, அல்ல எக்ஸ்பீரி ரவுடி. அது எக்ஸ்பீரியன் ரவுடி. அதெல்லாம் அவர் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர் மிரட்டுறது. நீங்க போராட்டம் பண்ணி நடந்துருவீங்களா? தூய்மை பணியாளர்களை அடிச்சு துன்புறுத்தி, பெண்களுடைய மாறை பிடிச்சு இழுத்து கசக்கி, போராடிய வழக்கறிஞர்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கொச்சைப்படுத்தி 13 நாட்கள் போராடியவர்கள் தேன்மொழி என்கிற ஒரு திமுகவுடைய மகளிரணி தலைவியை வச்சு வழக்கு போட வச்சு, பனகல் மாளிகையில் இவங்க போராடுவது பொதுமக்களுக்கு இடையூறு என்று பேச வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி, இரவோடு இரவாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடிந்தால் சுதந்திர தினம், கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும், சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அன்றைக்கு சுதந்திரத்திற்காக தங்களுடைய வயிற்று பசிக்காக தங்களுடைய வேலைக்காக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்காதே என்று போராடிய தூய்மை பணி அடிச்சு துன்புறுத்தி தூக்கி போட்டான். களத்தில் 3 முறை போய் நின்று அவர்களோடு உட்கார்ந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனா அவர் மேலதான் இதே தூய்மை பணியாளரை வச்சு SC/ST ஆக்ட் கொடுத்தாங்க. அவர் மேலதான், அவர் தான் வன்கொடுமை வழக்கு அவர் மேல போட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு தெரியும் யார் நமக்கானவன், யார் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கானவன் என்று அவர்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் ஆட்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், அமீரகம், இப்பொழுது ஜெர்மனி என்று போகிறார் ஐயா. எதை கொண்டு வர? தனியார் முதலாளிகளை கொண்டு வர. இந்த தனியார் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதனால் யாருக்கு லாபம்? அந்த தனியார் முதலாளிக்கு லாபம், மக்களுக்கு. இப்ப ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க, ஒரு கம்பெனி நார்த் பிரைம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஐயா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த நார்த் பிரைம்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருவதனால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? அவர்கள் உழைப்பது, திமுக உழைப்பது, இந்த திராவிட கட்சிகள் உழைப்பது தனியார் முதலாளிகளை வளமோடு வாழ வைக்க, அவர்களுக்கு கமிஷன் வாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைக்க விரும்புவது, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ் முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய கனவு திட்டத்தை உருவாக்குது எங்களுடைய குறிக்கோள். அப்ப நீங்க வந்தா கார்ப்பரேட் கம்பெனி இருக்காதா? ஒரு கம்பெனி இருக்காது. அவனே கடை சாத்திட்டு போயிருவான். எப்படி நோக்கியா போனானோ